இந்த மனசு இருக்குதுங்கல்ல, மனசு அது வேண்டாங்க. அந்த மனசு தாங்க நம்மள பாடாப்படுத்துது. எங்க அம்மாவுக்கு நாங்க 8 பிள்ளைங்க. நல்லா தான் கவனிச்சு எங்க அம்மா எங்களை வளர்த்துச்சு. இருந்தாலும் நாங்க வளர்ந்த பிற்பாடு யாருமே எங்க அம்மாவை கவனிக்கல. அது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போச்சு. எங்க வீட்டுலங்க ஒரு பெட்டை கோழி, அது அடகாத்து 8 குஞ்சுகள் வந்தன. அந்த 8 குஞ்சுகளையும் அந்த கோழி ரொம்ப அருமையா பாத்துக்கிச்சு. ஒரு பருந்த நெருங்க விடாது, காக்காய நெருங்க விடாது. நாங்க போனாலும் எங்களை கொத்தும். அவ்வளவு பாதுகாப்பா அந்த குஞ்சுகளை வளர்த்து எடுத்துச்சு. அந்த குஞ்சுகள்லாம் வளர்ந்துச்சு. அதுக்கு பாட்டு கிளம்பி போயிருச்சு. இந்த பெட்டை கோழி அதை பத்தி கவலையே படல, அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனா 8 பிள்ளைகளை பெற்ற எங்க அம்மா மனசு முடிஞ்சு செத்து போச்சு. இதத்தான் கண்ணதாசன் சொல்றாரு, பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா, வளர்த்த குஞ்சுகள் பிரிந்த போதும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அதனாலங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, பிரியமானவங்க நம்மளை விட்டு போகும்போது நாம வருத்தப்படக்கூடாது. அந்த பிரிவை தாங்குகின்ற மனசு நமக்கு வேணும். அப்படிப்பட்ட மனசு வேண்டும் என்று இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில் நன்றி.